வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சைமா 2025 அவார்டு விழா துபாயில் மிகச்சிறப்பாக நடந்தது. அது முழுக்க முழுக்க கமல்ஹாசனுக்கே எடுக்கப்பட்ட விழா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி துபாயிலேருந்து ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் அதை போய் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அதில் இரவு 2 மணி வரையே நடந்தது. முழுக்க முழுக்க அதில் உலகநாயகனுக்காகவே நடத்தப்பட்ட விழாவாக இருந்தது அப்படின்னு நம்ம ரசிகர் கமல் ரசிகர் அவர் எழுதினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு வீடியோவுக்கு கீழே அதுக்கு நான் பதிலும் போட்டிருந்தேன். இப்போ இதில் என்னன்னா, சிவகார்த்திகேயன் பேசினது, சிவகார்த்திகேயனை பற்றி உலகநாயகன் அவர்கள் அமரன் படத்தை பற்றி பேசினார், பாராட்டினார். அது தொடர்பாக இவர் நம்ம சிவகார்த்திகேயன் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, அவரை நம்ம ஏன் உலகநாயகன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் அவர் அவ்வளோ தூரம் சினிமாவை நேசித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். நான் ஒரு அமரன் படத்தை என்னை பாராட்டினதை விட நான் கொட்டுக்காளின்னு ஒரு படம் எடுத்திருந்தேன். அந்த படத்தை அவர் ரெகனைஸ் பண்ணி எங்களை பாராட்டினது எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கே மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் ஒரு படம் எடுத்தேன். அதை ஒரு சில ரஷஸை கமல் சார் பார்த்தாரு. பார்த்துட்டு 15 மினிட்ஸ் என்கிட்ட ஃபோனில் பேசினார். இந்த ரஷஸ் மட்டும் கிடையாது, இந்த படத்தையும் நான் கமல் சார்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு கமல் சார்கிட்ட சொன்னோடனே கமல் சார் தம்ஸ் அப் அப்படின்னு தம்ஸ் அப் காமிச்சார். நான் பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி கமல் சார் ஊர்வசி மேடத்தை பற்றி பேசினாரோ, ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள பற்றி அவங்க எப்படிப்பட்ட பர்ஃபார்மர்னு பேசினாரோ, அந்த மாதிரி இப்போ வரப்போகிற படம் ராதிகா மேடத்துக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். கமல் சார் கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அவர் போட்ட பாதையில் தான் நாங்கள் நடக்கிறோம். இஸ் அ ரோல் மாடல் எங்களுக்கு. அந்த பாதையில் தான் நான் நடக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி சிவகார்த்திகேயன் பேசுவது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. இதுல 5 நிமிடங்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் ஊர்வசியை பத்தி பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஊர்வசிக்கு சிறந்த நடிகைக்கான சப்போர்ட்டிங் ஆக்டர் தேசிய விருது கிடைச்சது. அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். நானும் கதாநாயகியாக தானே நடிச்சிருக்கேன், எனக்கு ஏன் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் கொடுக்குறீங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கொடுக்க வேண்டியதானேன்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இதில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டே கொடுத்துட்டாங்க. சைமா 2025 ஊர்வசி வந்திருந்தாங்க. ஊர்வசி அந்த விருது வாங்க போகும்பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் எழுந்து நின்று கைத்தட்டினார். அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சது. அவங்க கண்ணீர் விட்டாங்க, அப்படியே ரொம்ப உணர்ச்சியை சப்பட்டு கண்ணீர் விட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நான் மலையாளத்தில் நடித்தேன், தமிழில் படங்கள் நடித்தேன், எனக்கு தமிழ் படங்கள் வரவே இல்லை, நான் திருப்பி மலையாளத்துக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கமல் சார் என்னை கூப்பிட்டு மைக்கேல் மதன காமராஜனில் வாய்ப்பு கொடுத்தாரு. என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு அவர் பாராட்டி, எங்கே பார்த்தாலும் அவர் பாராட்டி பேசி எனக்கு அடுத்தடுத்து அவர் வாய்ப்புகள் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு திரும்ப வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. தமிழ்லையும் சரி மலையாளத்துலையும் சரி என்னை எல்லாம் ஒத்துக்க ஆரம்பித்தாங்க. கமல்ஹாசனே பாராட்டுறார் அப்படின்னா இவங்கள்ட்ட திறமை இருக்குன்னு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னை ஒத்துக்கவே இல்லை. என்னுடைய மகா குரு அப்படின்னு நான் நினைக்கிற கமல்ஹாசன் எனக்கு விருது கிடைக்கிறப்போ அவரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாருன்னா இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போய் சொன்னாங்க. ஏன்னா கமல்ஹாசன்கிறவர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் எல்லாருக்குமே. அது குஷ்புவாக இருந்தாலும் சரி, ஊர்வசியாக இருந்தாலும் சரி, அமலாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கமல்ஹாசனோட நடிப்பதற்கு முன் நடிப்பதற்கு பின் அவங்க டோட்டலாக ஒட்டுமொத்தமாக அவங்க ப்ரொஃபஷனல் கெரியரே மாறும். அவங்க ஒரு கேரக்டரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி மேக்கப் பண்ணுறாங்க, எல்லாமே அது கமல்ஹாசனோட நடித்தது பிறகு ரொம்ப சின்சியராக சீரியஸாக அவங்க பண்ணுவாங்க. அதை சொல்லியிருந்தாங்க. கமல் சார் பேசும்பொழுது 5 நிமிடங்கள் ஊர்வசியை பற்றி பாராட்டி பேசினார். எப்படிப்பட்ட பர்ஃபார்மரு, எவ்வளோ ஒரு நடிப்பு ராட்சசி அப்படின்னு கமல் பாராட்டினார். அதெல்லாம் ரொம்ப நெகிழ்வான தருணங்களாக இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு தகவல் அது என்னன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் முதல்ல மாநகர படம் எடுத்தார். மாநகரம் படத்துக்கு அப்புறம் கைதி அப்படிங்கிற படம், அது ஒரு பெரிய ஜம்ப்பு. மாநகரத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்துக்கும் கைதிக்கு வாங்கின சம்பளத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோ பெரிய சம்பளம். அதுக்கப்புறம் மாஸ்டரில் அது ஜம்ப்பு. அதெல்லாம் விட மிகப்பெரிய ஜம்ப் அவர் கெரியர்லேயே விக்ரம். ஏன்னா அவருடைய குருநாதர் உலகநாயகன் கமல்ஹாசன், அவரை வச்சே அவருக்கு படம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதில் எல்சியூன்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கமல் சார் தயாரிப்பாளராக இருக்கிறதுனால தான் பண்ண முடிஞ்சுது. அவருக்கு புரியும் இதெல்லாம். ஏன்னா அவர்
வந்து எல்லா விதமான படங்களையும் அவர் பார்த்துருக்காரு, அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஆதரிச்சார். அப்படி ஒரு படம் வந்தது. அது மாபெரும் வெற்றி பெற்று ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறி எல்லாராலும் பாராட்டப்பட்டு 100 நாட்களுக்கு மேலே ஓடி, அதுவும் இந்த ஓடிடி காலத்தில் 100 நாள் ஓடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். 115 நாள் அந்த படம் பல தேட்டர்களில் ஓடி 50 நாட்கள் ஏராளமான தேட்டர்களில் ஓடி ஒரு வசூல் சாதனை. 1.5 கோடி பேருக்கு மேலே மக்கள் பார்த்தாங்க, ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்த்தாங்க. அப்படி ஒரு சாதனை விக்ரம் படம் பண்ணுச்சு. விக்ரமுக்கு அடுத்து அவர் லியோ பண்ணார். லியோ படத்துடைய செகண்ட் ஹாஃபே சரியில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறினுச்சு. அப்போ ஏதோ கணக்கு சொல்லி ஏமாத்திட்டாங்க, வசூல் கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஏமாற்றி சமாளிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கூலி படம் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆச்சு. கூலிக்கு முன்னாடி வந்து ஏராளமான கதாநாயகர்கள் வந்து இவர்கிட்ட கதை கேட்குறாங்க, லோகேஷ் கனகராஜ் கிட்ட. அவர் அடுத்து படம் பண்ண போறாரு, அவர் அமீர் கானை வச்சு படம் பண்ண போறாருலாம் பேச்சு அடிபட்டது. இப்போ என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் படம் வந்து டிராப்டு அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். பட் இதனால ஒன்றும் தவறு கிடையாது. அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை வச்சு ஒரு படம் பண்ணாருன்னா எல்லாமே மாறிடும், அது பெரிய வெற்றி ஆயிடும். இப்போ உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் இந்த காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுது. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இதில் சிரஞ்சீவி வந்து ஒரு கௌரவ இடத்துல நடிக்க போறாரு, ஒரு கேமியோ பண்ண போறாரு, தெலுங்கு சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு இந்த படத்துடைய அறிவிப்பு வெளிவருங்கிறாங்க. இந்த படம் 2026 தீபாவளிக்கு வெளியாகும் அல்லது 2027 பொங்கலுக்கு வெளியாகும். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸாக இருக்குங்கிறாங்க. இந்த படம் ராஜ்கமல், ரெட் ஜெயண்ட் சேர்ந்து தயாரிக்க போறதா பேச்சு அடிபடுது. ஜீத்து ஜோசப் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பரத்வாஜ் ரங்கனுக்கு. அதில் என்னன்னா, நம்ம மற்ற எல்லா மொழியிலையும் அது வந்து திருஷ்யம்னு இருக்கும். தமிழுக்கு ஏற்ற மாதிரி கமலஹாசன் தான் பல மாற்றங்களை செஞ்சார். அவரும் ஜெயமோகனும் சேர்ந்து பல மாற்றங்களை பண்ணாங்க. அது எனக்கு மிக உதவிகரமாக இருந்தது. நான் சொல்லிட்டேன், தமிழில் வந்து இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில மாற்றங்களை பண்ணணும். ஏன்னா தமிழ் மக்கள் ரொம்ப வந்து உணர்வு பூர்வமானவர்கள். ஜார்ஜ் குட்டிங்கிறவன் கல் மாதிரி இருப்பான், அழவே மாட்டான். பட் இங்கே சுயம்புலிங்கம் 2-3 இடத்துல அழுவார். குறிப்பாக இறுதி காட்சியில் அழுவார், நடுவில் பொண்ணை பார்க்குறப்ப அழுவார். காரணம் வந்து தமிழ் மக்கள் எமோஷனல் ஆனவர்கள். அந்த அந்த சமூகத்திலேயே வந்து மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க. அவங்க வந்து பேப்பர் யூஸ் பண்ண கூட யோசிப்பாங்க. சிகரெட் அட்டையோட பேக்கில் வந்து கணக்கு எழுதுவாங்க. அப்புறம் வந்து மஞ்சப்பை எப்போதும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் கமல் சார் தான் சொன்னார். 4-5 விஷயம் சொன்னார். இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் தான் பிக் பண்ணேன், இது இருக்கட்டும், இது வேண்டாம் அப்படின்னு நான் பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் சொல்றாரு, நம்ம ஜீத்து ஜோசப். அப்புறம் பாபநாசங்கிற பேரு, அந்த பேருக்கான காரணத்தை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. திருஷ்யம் வேண்டாம், பாபநாசமே இருக்கட்டும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கமலஹாசன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த படத்துக்கு. அவரோட மீண்டும் நான் பணிபுரிய ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜீத்து ஜோசப் இப்போ நேத்திக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் குறிப்பிடுறாரு. பாபநாசம் படத்தோட தலைப்பு, அந்த படத்தில் பேசப்பட்ட அந்த வட்டார வழக்கு, அந்த படத்துடைய கதாபாத்திரங்களுடைய பெயர்கள், குறிப்பாக சுயம்புலிங்கம், இது எல்லாமே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாற்றங்கள். அதை வந்து இயக்குனர் ஜீத்து ஜோசப் வந்து ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவு இயக்குனருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அவர் இருந்திருக்காரு இந்த படத்தில்.